ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாளைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில், அதனால் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து போட போகிறோம். செகண்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோ அடுத்தது சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் ஸ்குவாட் பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ 2 ஸ்குவாட் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து யங்ஸ்டருக்குள்ள ஸ்குவாடு, ஃபியூச்சர் அப்படியே இருக்கும். உங்கள் யங்ஸ்டருக்குள்ள ஸ்குவாட்னா ஃபியூச்சர்லேயே இதே ஸ்குவாட் தான் வரது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மெயின் ஸ்குவாடும் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஃபியூச்சர் ஸ்குவாட் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து இதோ கைஸ், இதான் ஃபியூச்சர் ஸ்குவாடு. உங்களுக்கு விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா குர்பாஸ், அப்புறம் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அப்புறம் நைபு, அப்புறம் சத்ரான், அப்புறம் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஒமர் ஜாய். அப்புறம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பார்த்தீங்கன்னா பும்ரா இருக்காரு, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரஷீத் கானு, அப்புறம் சிராஜ், அப்புறம் ஹர்தீப் சிங். இதுதான் வந்து யங்ஸ்டர் ஸ்குவாட் சொல்லுவேன். ஆனால் இதான் வந்து நான் சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் சும்மா எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். மெயின் ஸ்குவாட் சொல்கிறேன் பாருங்க. மெயின் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இதான் மெயின் ஸ்குவாடு. மெயின் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த், பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ். ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா நபி, முகமது நபி, அப்புறம் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா. அப்புறம் இது பவுலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, அப்புறம் ரஷீத் கானு, அப்புறம் முகமது சிராஜ், ஃபரூக்கி. இவங்க தான் என்னோட மெயின் ஸ்குவாடு. ஃபர்ஸ்ட் ஸ்குவாடு கூட எப்படியா விட்டுருங்க, அது வந்து அதிகமாக தெரியாது. ஆனால் இது மெயின் ஸ்குவாடு, இதுதான் என்னோட மெயின் ஸ்குவாடு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்குவாடு வந்து ஃபியூச்சர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்குவாட்லாம் வந்து சில பிளேயர்ஸ்லாம் மிஸ் ஆகிறாங்க. ஆனால் வந்து ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. அதான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னல, அது ஃபியூச்சர் ஸ்குவாடு, இது மெயின் ஸ்குவாடு கைஸ். இவ்வளோ தான் கைஸ் நம்மளோட ஸ்குவாடு. நம்ம இதோட வந்து ப்ரெடிக்ஷன் விட பார்த்துக்கலாம். ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து எப்போவுமே விராட் கோலி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து நவீன யார் சொல்கிறேன் நவீன் அப்படின்னா யாராவது ஆப்கானிஸ்தான் சொன்ன பாஸ் பவுலர்ஸ் அவங்க எல்லாம் போட்டாங்கன்னா வந்து அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் போட்டால் ஃபுல் ஷாட் அடிக்கிறாரு. அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது கொஞ்சம் பார்த்து ஆடினார்னா அது ஓகே. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பவுலிங் ஒழுங்காக போட்டுருவார். எப்படியாது ரன்னு கொடுக்கலாம், சிங்கிள்ஸோட மெயின்டைன் பண்ணுவார். அப்புறம் பேட்டிங் வந்து கொஞ்சம் டவுட் தான் அடிக்கிறது. ஏன்னா கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தா அவ்வளோ ஃபார்ம் அவுட் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பார்த்தா ஜடேஜாவை தாண்டி பால் போகாது. ஃபீல்டிங் நல்லா பார்த்துப்பாரு. அக்ஷர் பட்டேல் ஃபீல்டிங் நல்லா பார்த்துப்பாரு, பவுலிங் நல்லா போடுவார். அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் சில பால் ஸ்பின் ஆகாது, சில பால் வந்து டக்குன்னு ஸ்பின் ஆகிடும், சில பால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும் அந்த மாதிரி. அதனால் ரொம்ப மேஜிக்கல் பால்லாம் சில வாட்டி போடுறாரு. அதுவும் இல்லாமல் வந்து இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா 4 ஸ்பின்னர்ஸோட இறங்கியிருக்குன்றாங்க. அது வந்து என்ன தெரியல எங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து பேட்டிங் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க தான் நினச்சிட்டு இருக்கேன். வேறு பார்த்தீங்கன்னா சிவன் துபே என்ன தெரியல, ஒரு கதை என்ன உட்கார வைக்கிறேன்றாங்க, மேட்ச்சு போட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த வாட்டி ஹர்திக் பாண்டியா வந்து நல்லா பேஸ் போடுவார். அதெல்லாம் பேட்டிங் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஆடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் அந்த சைடு பொறுத்த வரைக்கும் நல்லா கூகுளி போடுவார். அதெல்லாம் எக்ஸ்பின் நல்லா போடுவார், நல்லா ஒரு ஸ்பின் போடுவார். அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேஸ்லாம் வந்து இந்த யார் ரஷீத் கான் கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து டிஃபென்ஸ் மட்டும் வச்சு ஆடணும்னு சொல்லுவேன். அப்புறம் வந்து வர நம்பி, அப்புறம் வந்து அவங்க போடுற பவுலர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடிச்சு ஆடலாம். அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரஷீத் கான் வந்து நிறைய விக்கெட் எடுத்துருக்காரு இந்தியா பிளேஸ்லாம் வச்சு. ஏன்னா வந்து கரெக்டாக கூகுளிலாம் கரெக்டாக குத்தி உள்ள டன் ஆகிருக்கு. நிறைய பிளேஸ் மிஸ் ஆகிருக்காங்க. விராட் கோலிலாம் டக்கு இந்த ஆடம் ஜாம்பெல்லாம் ஆஸ்திரேலியா பேரில் எப்படி போடுறாரு கூகுளி, அதே மாதிரி இந்த ரஷீத் கானும் அதே மாதிரி கோலி போடுவார். அதே மாதிரி டக்குன்னு டன் ஆகும். விராட் கோலி வந்து திடீர்னு குயிக்காக மூவ் கொடுக்குறாரு. டக்குன்னு உள்ள பால் வரதுனால அவுட் ஆயிடுவார். போல்ட் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு டக்குன்னு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அப்படியாதுன்னு அது மாதிரி. அதனால இந்த வாட்டி என்னன்னா ரஷீத் கான் ஓவர் போட்டால் கொஞ்சம் இந்தியா பேட்ஸ்மேன் பார்த்து டிஃபென்ஸ் மட்டும் வச்சு சிங்கிள் மட்டும் அடிச்சுட்டு அப்புறம் மற்ற பவுலர்ஸ்லாம் அடிச்சு பிடிச்சு மேஞ்சிடலாம் அப்படியாது. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், அப்புறம் ஓப்பனிங்க, அதே மாதிரி நம்ம வந்து அந்த சைடு பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பயப்படுறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஓப்பனிங்கு அவங்கள கூட எப்படியே ஆடிக்கலாம். ஆனால் ரஷீத் கான்லாம் வந்து கடைசி நேரத்தில் ஆடினா கூட இந்த காலண்டெல்லாம் போட்டால் அவருக்கு என்ன மிஸ்டேக்னா ஸ்னேக் ஷாட் அடிப்பார். இப்படி பேட்டை விட்டுட்டு திரும்பி இப்படி எடுப்பார். பார்த்தீங்களா அந்த ஷாட்லாம் ஆடுவார். அதனால் ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அவர். லெக் ஸ்பின்னு கூகுளியே நல்லா போடுவார். ஃபீல்டிங் ஓரளவுக்கு பார்த்துப்பாரு. பேட்டிங்காக அவ்வளோ முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பேட்டிங் தான் செம்மையாக ஆடுவார். நிறைய குஜராத் டைட்டன்ஸ்லாம் ஆடிருக்காரு. பார்த்தீங்களா காலண்டர் போட்டால் அவர் வந்து ஸ்னேக் ஷாட் அடிக்கிறார். அதனால் காலண்டர் மட்டும் போடவே கூடாது. காலண்டர் போட்டால் ஸ்னேக் ஷாட் அடிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு இந்த வாட்டி ஒரு சேஞ்சஸ் சொல்ல அதே மாதிரி தான். வேறு அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பங்களாதேஷோட நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவும் அப்புறம் நம்ம ட்ரீம் வீடியோ போட்டுறேன். அடுத்த வீடியோ வந்து ஆஸ்திரேலியாவோட நம்ம போட்டுலாம். அவ்வளோதான் கைஸ், தான் முடிச்சுக்கலாம். சைனிங் அவுட். கிரிக்கெட் ஃப்ரெண்ட்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.